கணவரை கண்டுபிடித்து தருமாறு ஒரு மனுவை கொடுத்திருக்காங்க. ஒரு பெரிய மனு கொடுத்திருக்காங்க. சிங்கம் களை இறங்கிருச்சு. சிங்கமா எங்க? எனக்கு தளபதி அவர்களே, எனக்கு கரோல் மாடு வாங்கி கொடுக்கும்படி எங்களுக்கு பணிவான வேண்டுகோள். தெய்வ சீதாமணி அவர்கள் வேட்பாளராக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடியவர் தான் டாக்டர் கௌதம சீதாமணி அவர்கள். மனுஷன் இருந்தா மானத்தோட வாழணும், உழைத்து வாழணும்னு பெரியவங்க எதுக்காக சொல்லிட்டாங்க. உனக்குலாம் அது எங்க புரிய போகுது? நீங்க உங்களுக்கு தெரியும், கிமு கீப்புன்னு சொல்லுவாங்க, கிமு கீப்புன்னு சொல்லுவாங்க, கிமு கீப்புன்னு சொல்லுவாங்க. சிம்ரன்ஸ் என்னடா இது? என்னம்மா இது? செங்கல் கொடுத்தாங்க, என்ன வேல்லாம் கொடுக்கலையான்னு கேட்டேன். ஏன்னா அந்த வேல் கொடுத்த உடனே எவ்வளவு பிரச்சனை ஆச்சு பாத்தீங்களா. உடனே ஒரு வேலை, அது கூட சூரம் சாரம் கொடுக்கலாம்னு நினைச்சேன் அப்படிங்கிறாரு அவரு. இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு லூசு இல்லைங்கிறத விட பேசாம லூசுன்னு ஒத்துக்கிட்டு உசுரோட ஊரு போய் சேர்றதுதான் நல்லது. நான் லூசு தாங்க, நான் லூசு. முன்னேற்ற கழகம் 87, காங்கிரஸ் கட்சி கூட்டணி நம்மோடு 7, 8. அதற்கு பிறகு இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சி 1. ஆக இந்த 107 நீங்க ஒட்டுமொத்தமாக கூட்டி போட்டு, ஆக இந்த 107 சார் வடகரியாலும் தொடகரியாலும் போலாக்குது. என்ன அது? சாப்பிடுங்க சார். என்ன சாப்பிடுங்க சார். Issues last time. So what are you telling people this time? You are going and saying yes, we made a mistake, or how are you handling the corruption issue? இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு படிக்க பாக்குறானே. இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன்? டெவலப்மெண்ட் ஒன்லி. அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா. நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்க. பையனா பொண்ணா? பையனா? அப்பா பேரு என்ன? தேக்கடாவுடைய ஆண் குழந்தைக்கு கருணாநிதி என்று பேர் சூட்டப்படுகிறது. கருணாநிதி. நீங்களே பேர் வைக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆமா, நல்ல வலுவான பேரை கேட்டாங்க. பாறைன்னு சொன்னேன். இது நல்லா இல்ல, நறுக்குன்னு ஒரு பேர் வைன்னு சொன்னாங்க. முறுக்குன்னு வச்சிட்டேன். அது நல்லா இல்ல, காதல் நோயின் மாதிரி ஒரு பேர் சொல்லு சொன்னாங்க. நான் குச்சின்னு வச்சிட்டேன். முயற்சி திருவினையாக்கும், முயற்சின்மை இளமை புகுத்தி விடும்னு சொன்னார் வள்ளுவர். ஒரு பெரிய பிஸ்தா, பாதாம் பருப்பு, முந்திரி கொட்டை, வெள்ளரி விதை, நாய. இந்தியா விட்டு வெள்ளைக்காரனை விரட்டுறது முக்கியம் இல்லடா. உங்களை மாதிரி மாமூல் வாங்குற பசங்களை விரட்டினா தாண்டா இந்த நாடே உருப்படும். இளமை புகுத்தி விடும்னு சொன்னார் வள்ளுவர். என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே, வகுந்து விடுவேன். எழுத்தாணியை சங்கிலே குத்தி விடுவேன். செல்லுங்கள் தோழர்களே. என்னுடைய அமைச்சரவைக்கு எங்க அப்பா யார் தெரியுமா? தமிழ் வித்துவான். ஒரு வார்த்தை தமிழ்ல தப்பா பேசினா கூட அறுவாள் எடுத்து வெட்டிடுவாரு. புரியுதா? அமைச்சரவை சொல்லு. ஸ்டாலின் பெயருக்கான ஸ்டாலினின் கட்டுக்கதைகள். நான் குழந்தையா இருந்தப்போ வீட்டுல சேஃப்டி பின் இருக்கு பாருங்க, ஊக்குன்னு சொல்றோம்ல, திறந்த நிலையிலே கீழே கிடந்துச்சு. நான் ரொம்ப கை குழந்தையா இருந்தப்போ தவழ்ந்து ரோட்ல தரையில தவழ்ந்துட்டு இருக்கிறப்போ அந்த ஊக்கு எடுத்து விழுங்கிட்டேன். எட்டனாவ முழுங்கனியா போய் சொன்ன வாய்க்குள்ளேயே ஊசி போட்டுருவேன். இல்லங்க நான் உண்மையா சொல்லிடுறேன். சொல்றா. எட்டனாக்கு நான் வேர்க்கல வாங்கி சாப்பிட்டேன். அம்மாக்கு தெரிஞ்சா திட்டுவாங்க. அதனால தான் காசு முழுங்கிட்டேன்னு போய் சொல்லிட்டேன். அது திறந்த நிலையில. என்ன நடக்குதுங்க? யோ, என்னைய கரும்பு திங்கிற மாதிரி திங்கிற? ஆக இதை எப்படியாவது எடுக்கணும் அப்படின்னு என்னென்னமோ ட்ரை பண்றாங்க. வீட்டில் வாழைப்பழத்தை கொடுக்குறாங்க, கவுத்து விற்கிறாங்க. ஒன்றும் முடியல. டாக்டர்கிட்ட கூட்டு போகணும்னு முடிவு பண்ணி அதுக்கப்புறம் என்னை காரில் ஏற்றிட்டு வராங்க. படம் பார்க்குறேன். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஆக அப்போ அதுக்கு பிறகு திறந்த பிறகுதான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் அதுக்கு பிறகு ஏதோ மருத்துவம் பண்ணி அந்த ஊக்கு எடுத்தாங்க. ஆனா திறந்த நிலையில இந்த ஊக்கு வந்துச்சு. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ?
அதனால தலைவர் கலைஞர் அவர்கள் எக்கையே விழுங்கிட்டு உயிரோடு இருக்கிறான். நீங்க 2 பேரும் என் கூட சேர்ந்து பிச்சை எடுக்கலாம். ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஸ்டாலின் இறந்தப்போ கடற்கரையில் இறங்க கூட்டம் நடந்து கொண்டிருந்த போது அப்போது ஒரு துண்டு சீட்டு கலைஞரிடத்தில் கொண்டு போய் கொடுத்திருக்கிறார்கள். இங்க வா. அது ஒண்ணு இல்ல, கீழே போட்டுரு. அந்த துண்டு சீட்டில் என்ன எழுதப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு பையன் பிறந்திருக்கிறான், மகன் பிறந்திருக்கிறான் செய்தி. பெரிய விஷயம். அதை படிச்சு பார்த்த தலைவர் கலைஞர் அவர்கள் அங்கேயே பெயர் சூட்டினாங்க. எனக்கு ஒரு மகன் பிறந்திருக்கிறான், அந்த மகனுக்கு ஸ்டாலின் என்று நான் பெயர் சூட்டுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். இது வரலாறு. ரத்தம் என் காதுல இருந்து வந்த ரத்தையா இது? ஏயா இப்படி மூட்டை மூட்டையா அவுத்து போட்டுற? நீ நான் பீலா மன்னனா? அப்ப எல்லாம் பீலாவா? திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று முடிவு செய்து அதற்கு பிறகு 2008ஆம் ஆண்டு அதற்குரிய டெண்டர்கள் ஒப்பந்தங்கள் போடப்பட்டு நான் ஜப்பான் நாட்டிற்கு துணை முதலமைச்சராக இருந்த நேரத்தில் நான் ஜப்பான் நாட்டிற்கு தலைவர் கலைஞர் அவர்களை என்னை அனுப்பி வைத்தார்கள். கேவலமான பில்டப் தேவையா? பில்டப் பண்றணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. ஆனா நம்ம பண்றது 4 பேருக்கு புரியப்படாது, தெரியப்படாது. தொண்டரை கன்னத்தில் அறைந்து அங்கிருந்து வெளியேறுமாறு கூறினார் ஸ்டாலின். கோளாறு உள்ளவ லூசு பாயா, லூசு பாயலா. அதே போலதான் இங்க கேட்கிற அடுத்த கேள்வி பதில் என்னன்னா, ஏற்கனவே அது எப்படி செய்தியாளர் சந்திப்புல கேள்விகள் எப்படி முதல்வருக்கு முன்னாடியே தெரியுது, பதில் எல்லாமே தெரியுது. இப்ப எல்லாமே நாடகமா? இப்படி ஒரு துண்டு சீட்டு முதல்வர் எல்லாம் 8 கோடி மக்களுக்கு தலைவனா இருக்காரு. கேவலம். இந்த பிழைப்பு பிழைக்கிறதுக்கு நீங்க 2 பேரும் என் கூட சேர்ந்து பிச்சை எடுக்கலாம். ஒரு வருஷம் விசாவில் அடைக்கப்பட்டு சிறையில் இருந்த நேரத்தில் ஷா கமிஷன் ரிப்போர்ட், இந்த ஷா கமிஷன் ரிப்போர்ட் வந்து யாரெல்லாம் வந்து 1975 77க்குள்ள யாரெல்லாம் மிசா காலத்தில் சித்திரவதைப்பட்டாங்கன்னு சொல்லி திமுகவில் தமிழ்நாடு எல்லாம் மாநிலம் வாரியாக உத்தரப்பிரதேசில் யாரு எல்லாரும் பேரும் வருது. ஆனா இதுல வந்து ஸ்டாலின் அவர்களோட பேர் இல்ல. அவர் மிசா காலத்துல சிறை சென்றாரு தவிர ஒரு மிசா கைதி கிடையாது. இதுக்கு பிச்சை எடுக்கலாம். போய் எடு, நானா வேட்டங்கறேன். எமர்ஜென்சி அறிவிக்கப்பட்டதே 6வது மாதம். ஆனா அதுக்கு அடுத்து 2 மாதத்துல 28/1975ல எம்.கே. ஸ்டாலின் அவர்களுக்கு கல்யாணம் பண்றாங்க. இந்த கல்யாணத்தை முன்னின்று யார் நடத்துறானா? ஃபக்ருதீன் அலி அகமது. பெரிய விஷயம். அவர்தான். அப்ப எப்ப எதிர்த்தாங்க? 76 பிப்ரவரியில எலெக்ஷன் நடத்தி ஆகணும். இது தமிழ்நாட்டுக்கு 5 வருஷம் ஜனவரியோட முடியுது. ஆனா எமர்ஜென்சி இருக்கிறதுனால பல மாநிலங்கள தேர்தல் நடத்தல. பல மாநிலங்களை நீட்டிக்கிறாங்க, பல மாநிலங்களை கலைச்சிடுறாங்க. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. திமுக நடத்தின போராட்டங்கள் எப்படிப்பட்டதுன்னு வரலாற்றை புரட்டி பாருங்க. இல்லைன்னா டெல்லியில் இருக்கிற சீனியர்களை கேட்டு பாருங்க. அப்பா இது வரைக்கும் திருட்டு ரயில் ஏறி தான் போயிருக்காங்க. திருட்டு பஸ் ஏறி போறாங்கறத கண்டுபிடிச்சது தமிழ்நாட்டிலே முதல் ஆள் நான் தான். என்னுடைய இனிய சகோதரர், அருமை சகோதரர், பாசமிகு சகோதரர், ஆற்றல் மிகு சகோதரர், போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. செயல் வீரர் செந்தில் பாலாஜி அவர்களே. அச்சுச்சோ, அவரா பயங்கரமானவராச்சே, அவரெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா அப்படின்னு சொல்லுவா. நில அபகரிப்பு புகார்கள் எல்லாம் இன்னைக்கு நீதிமன்றத்தில் இருக்கு. அதே நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. டிஎஸ்பி கருவி, அந்த கருவியில ஊழல் நடந்திருக்குன்னு சட்டமன்றத்தில் நான் தான் ஆதாரத்தோடு எடுத்து பேசினேன். இந்த ஆக்ட் குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். நம்ம 2 பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும். நீ எல்லாம் ஆட்சிக்கு வந்தா நாட்டுக்கு என்ன பண்ணுவ? கேள்வியே தப்பு. முதல்ல நான் என்ன பண்ணிக்குவேன்னு கேளு. எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. முதல்ல 2 கல்யாண மண்டபம் கட்டுவேன். அதுல 2 கல்யாண மண்டபம் ஒரே டயத்துல 2 பொண்ணு கழுத்துலயும் தாலி கட்டுவேன். 10 பங்களா கட்டணும், 20 கார் வாங்கணும். ஊட்டியில எனக்கு சொந்தம், டீ தான் மத்தவங்களுக்கு எல்லாம் சொந்தம். கொடைக்கானல்ல கொடை எனக்கு சொந்தம், கானல் தான் மத்தவங்களுக்கு எல்லாம் சொந்தம். அப்புறம் இந்த ஆப்பிள் தோட்டம், காபி தோட்டம், ஆரஞ்சு தோட்டம், ஹோட்டல்ல 5 ஸ்டார் 3 ஸ்டார் 2 ஸ்டார், சைடுல சுஸ் பேங்க்ல ஒரு 50 கோடி. என்னது பணம் தான். இதெல்லாம் போக மீதி கஜானாவில் ஏதாவது பணம் இருந்தா நாட்டு மக்களுக்கு ஏதாவது செய்யலாமான்னு சிந்தி